இங்கிலாந்தின் பிரதமராக இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அமெரிக்காவினுடைய முன்னாள் அதிபரான ஆபிரகாம் லிங்கன் மீது தனி மரியாதை வைத்திருந்தார். எந்த அளவுக்கு என்றால், ஆபிரகாம் லிங்கனுடைய வார்த்தைகளை அவர் வேத வாக்கை போன்று கடைபிடித்து வந்தார். இது தவிர ஆபிரகாம் லிங்கன் சொன்ன ஒரு வாக்கியத்தையும் தன் மேசையில் அவர் பொறித்து வைத்து அதை தன் வாழ்நாளின் இறுதி வரை கடைபிடித்து வந்தார். வின்ஸ்டன் சர்ச்சிலின் மேசையை அலங்கரித்த அந்த வாக்கியம் இதுதான்: என்னால் முடிந்த வரைக்கும் ஒரு செயலை சிறப்பாக செய்வேன். ஒருவேளை நான் செய்த செயலின் பலன் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்காமல் போய் அதற்காக மக்கள் என்னை தவறாக விமர்சித்தாலும் நான் வருத்தப்பட மாட்டேன். அதே நேரத்தில் நான் ஒரு செயலை சிறப்பாக செய்யாமல் அதற்காக 10 வானதூதர் வந்து என்னை பற்றி உயர்வாக பேசினாலும் நான் சிறிதும் மகிழ்ச்சி அடைய மாட்டேன். வின்ஸ்டன் சர்ச்சில், ஆபிரகாம் லிங்கனுடைய வார்த்தைகள். நான் சிறப்பாக சிந்திச்சிட்டேன்னா யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி நான் கவலைப்படலை. அல்லது நான் சிறப்பாக செய்யாமல் வானதூதரே வந்து பாராட்டினாலும் அதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைய மாட்டேன். ஆண்டவர் இயேசு பலர் அவரை விமர்சித்தார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், மதிமயங்கிட்டான்னு சொன்னாங்க. அதை குறித்து அவர் கவலைப்படவில்லை. தான் இதற்காகத்தான் வந்திருக்கிறேன், ஏழை எளிய மக்களுடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசு இந்த இறையாட்சியை கொண்டு வருவதற்காக வந்தேன் என்று சொல்லி தான் உண்ணாமல் உறங்காமல் தான் கொண்ட அந்த பணியிலே மதிமயங்கி செயல்பட்டார். இறையாட்சியை கொண்டு வந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாமும் போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் என்று சொல்லி கிறிஸ்துவுக்காக நம்பிக்கை கொண்டு ஆண்டவரோடு இணைந்து அவருக்கு ஏற்ற பிள்ளையாக நாம் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை குறித்து பெருமிதம் கொள்வார்.